மேப் மை ஷாப் அப்ளிகேஷன். சென்னை வாழ் மக்களே, இது உங்களுக்கான அப்ளிகேஷன். அவசரத்தில் இருக்கிறீங்க, பக்கத்தில் மளிகை கடைக்கு போக முடியல, போனாலும் வந்து அந்த என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு தெரில, இல்லை பக்கத்து கடை கூட வந்து கம்பேர் பண்ண முடியல, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளை வந்து லொக்கேஷன் வாரியாக லிஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அதையும் லிஸ்ட் பண்ணி, அதுபோக வந்து பக்கத்து கடை கூட கம்பேர் பண்ணி இது எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணோன்னே ஆர்டர் பண்ணதுலேருந்து 75 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து பொருட்களை வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற ஒரு சூப்பரான ஆப்பாக வந்து இது இருக்குது. நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது. கீழே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்டவன் கட்டளை. மணிகண்டன், அருள்செழியன், அனுச்சரன், இவங்க 3 பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி வந்து மணிகண்டன் அப்படிங்கிற காக்கா முட்டை மாதிரி ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டு, கமர்ஷியலாக அவ்வளோ பெரிய சக்ஸஸான படம் அது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே அவர் மைண்ட் செட் அப்படிங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து காட்டுது. ரொம்ப தெளிவான ரேட்டிங், எதை பற்றியுமே அவர் கவலைப்படலைங்க. எந்த கமர்ஷியல், இந்த பேலன்ஸ், அந்த பேலன்ஸ், இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, எதை பற்றியும் கவலைப்படல. நம்ம உட்காடுறோம், அருள், அனு, மணிகண்டன் 3 பேர் உட்காடுறோம், தெளிவாக ஒரு கதை எழுதுகிறோம், அதுக்கு தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறோம், அழகாக வந்து அதை படம் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு சூப்பராக எடுத்துருக்கிற படம் தான் வந்து இந்த ஆண்டவன் கட்டளை. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன், நிறைய கடன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு தாட் வருது. ஒருத்தர் வந்து யூகே போயிட்டு நிறைய காசு சம்பாதிச்சுட்டு வர்றான் ஒரு குரூப்பு. அதை பார்த்து வந்து சரி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு திருட்டு பாஸ்போர்ட்டில் யூகே போகிற முயற்சிக்கிற ஒரு 2 இளைஞர்களுடைய கதை இது. ஒரு இளைஞர் வந்து நம்ம விஜய் சேதுபதி, இன்னொரு இளைஞர் வந்து நம்ம யோகி பாபு. இவங்களை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுதுங்க. அந்தளவுக்கு வந்து அனுச்சரனோட பியூட்டி என்ன தெரியுங்களாங்க, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் படம். பயங்கரமாக ஒரு மெசேஜ் சொல்லி நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகாதீங்க, இப்படி ஆயிரும், நம்ம நாட்டுக்கு கேடானது அப்படின்ட்டு வந்து நம்ம புகையிலை விளம்பரம் மாதிரி வந்து போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடிய படம் அது. ஆனால் அதை மணிகண்டன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பியூட்டியே. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாமல் அழகாக நமக்கு புரிகிற மாதிரி யதார்த்தமாக மணிகண்டன் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப சீரியஸான விஷயந்தான், ஆனால் அது எப்படின்னா அந்த மெசேஜ் நம்மளுக்கு புரியும், ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது காமெடியாக இருக்கும். நம்ம சிரிக்கிறப்பவும் வந்து உள்ளே வந்து அழகாக மைண்டுக்குள்ளே ஏறும். அது எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் அப்படின்னா நேசன் அப்படின்ட்டு ஒரு இலங்கை அகதி மாதிரி ஒருத்தர் வருவாங்க. அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து தேடிட்டே இருப்பாங்க. அந்த தேடலில் இருக்கிற வழி, அதே மாதிரி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ட்ராகேட் பண்ணிட்டு வந்து அவரை வந்து ஒரு சித்தரிக்கிற விதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து இலங்கை தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் படுகிற மொத்த அவலத்தையும் அந்த ஒரு கேரக்டர் மூலமாக மணிகண்டன் சொல்லிடுவார். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த வீரவசனமும் யாரையும் வச்சும் பேசாமல். அதுதான் மணிகண்டனுடைய பியூட்டியே, அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்ட்ரென்த்தே. விஜய் சேதுபதியும் யோகி பாபு அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. லிட்ரலாக சொல்கிறேங்க, ஒவ்வொரு ஷாட்டும் அவர் இருக்கிற ஷாட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. சண்டை போட போவார் இவர் வந்து யூகே விசா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணி யோகி பாபு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணிடுவார்னு வச்சுங்களேன். அப்போ போயிட்டு விஜய் சேதுபதி வந்து அடிக்க போவார் ஒரு விரக்தியில், ஏய் நான் யூகே சிட்டிசன் என்ன தொடாத அப்படின்னு சொல்கிறப்போ தேட்டரை விழுந்து சிரிக்குதுங்க. அந்த காமெடி, அதாவது என்ன காமெடியோட பியூட்டி என்ன தெரியுங்களா, யாரையும் கேவலப்படுத்தாமல், எதையும் டிகிரேட் பண்ணாமல், உண்மையாலுமே சாலிடாக அந்த கேரக்டர்ஸ்குள்ளே பேசி நம்மகிட்ட சிரிப்பு வர வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஜென்யூன் காமெடியை தந்திருக்கிற யோகி பாபுக்கு மிகப்பெரிய சல்யூட். எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் ஃபுல்லாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்ராவல் ஆவார், அப்புறம் கொஞ்சம் காணாமல் போயிடுவார், அப்புறம் திருப்பி வருவார்னு வச்சுங்களேன். அவர் வந்து அந்த காணாமல் போகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மழை வந்து அடித்து ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாந்தமாயிரும், கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் அவரை, ஐயோ இவர் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ட்டு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம், அதாவது ஒரு பேச்சுலர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கிராமத்துலேருந்து சென்னை வர்றப்போ வந்து அவன் படுகிற கஷ்டங்கள், ஒரு வீடு தேடி அலையிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம், எத்தனை வந்து இந்த நம்ம வீட்டு ஓனர்கள் போடுற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி இதில் வந்து கண்டிப்பாக சண்முக சுந்தரம் அவருடைய சினிமட்டோகிராஃபி பற்றி பேசி ஆகணுங்க. சென்னையை இவ்வளவு லைவாக ஒரு அசிங்கம் இல்லாமல் காட்டுறது அப்படிங்கிறது நிறைய படத்தில் காட்டியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னா இந்த படம் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவு சூப்பராக, ஏன்னா சின்ன ஸ்பேசஸ் தாங்க, சின்ன சந்துகள், சின்ன இவ்வளோதான், ஒரு 10க்கு 10 ரூமு, 10க்கு 16 ரூம், இவ்வளோதான். அந்த இதுக்குள்ளே போய் சினிமட்டோகிராஃபி வச்சு அதுக்குள்ளே ஒரு கதை சொல்கிறதுன்னு இருக்குல்ல, கேமரா வச்சு கதை சொல்கிறது, அதை பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெடி கேம் மாதிரி அப்படியே ஆடிட்டே தான் இருக்கும், ஆனால் நமக்கு அந்த ஃபீல் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்திருக்கார். மிகப்பெரிய பலம் கேவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது மனுஷன் இழைச்சிருக்கான். ரொம்ப ரசித்து உட்காந்து நாம் எப்படி ஒரு ஆடியன்ஸாக வந்து படம் பார்க்குறோமோ அதே மாதிரி ரசித்து பண்ணியிருக்காரு மியூசிக். அதான் வந்து நம்ம நிறைய இடத்துல ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது வந்து நம்ம அறியாமல் வந்து அழுகை மட்டும் இல்லாமல் அறியாமல் புன்னகை வரும். அதை வந்து இந்த ஆண்டவன் கட்டளை வந்து பண்ணோம். ஒரு ரித்திகா சிங்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் அப்படியே ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், லவ் மாதிரி.
நமக்கு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருக்கும், அப்பா இவங்க சேர மாட்டாங்களான்ட்டு. அது நல்ல படம் பண்ணும், அது இந்த படம் பண்ணுது. அதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறது வந்து கேவனுடைய பின்னணி இசை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அவ்வளவு சூப்பரான விஷயங்கள். அதே மாதிரி அந்த டைவர்ஸ், அந்த கோர்ட்டு, அந்த விவாகரத்து கோர்ட், அந்த போர்ஷன் காட்டுவாங்க. அதில் இன்றைக்கி இருக்கிற அந்த சூழ்நிலை, இன்றைக்கி வந்து யூத் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சாம்பிளாக, அதுவும் அதே மாதிரி தான் மெசேஜ் சொல்லாமல் அதுலேயும் ஒரு காமெடி வச்சுக்கிட்டு வினோதினி மற்றும் ஜார்ஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் வக்கீலாக இருப்பார். வக்கீலை வந்து பயங்கரமாக ஜட்ஜு கலாய்ப்பாங்க. அந்த கலாய்க்கிறதுக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி வந்து விஜய் சேதுபதி மேலே ஏறுவார். விஜய் சேதுபதி இவர் மேலே ஏறுவார். அந்த போர்ஷனே பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாக வந்து இருக்கும். கார்மேக கொல்லியான ரித்திகா சிங், நான் என்ன நினச்சேன், சரி ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த பொண்ணு பயங்கரமாக நடிச்சிருச்சு, செகண்ட் படம் வந்து இந்த பொண்ணை வந்து பழைய இந்த கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக மாற்றிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியுது இந்த பொண்ணு எவ்வளோ சென்சிபிள் அப்படின்ட்டு. பக்காவான ரோல் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டான, மெச்சூரான, தன் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வந்து ஒரு வழி விடுகிற ஒரு ரோலாக வந்து இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு காதல், ரொம்ப இன்டென்ஸான ஒரு காதல் காட்சி வரும். அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம். உண்மையாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நடிகையாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ரித்திகா சிங், யுவர் சாய்ஸ் ஆஃப் கேரக்டர் பக்கா. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து நல்லபடியாக சூஸ் பண்ணி இதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமான நடிப்பினை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து அனுச்சரன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து இந்த கமர்ஷியல் இது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நீரோடை மாதிரி ஒரு மலையாள படம் பார்த்து திருப்திங்க. நல்ல மலையாள படம். அதாவது எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நிறைய இடத்துல கொண்டு போகிறாங்க. நீங்கள் உட்காந்துட்டு வெளில வரும்போது ஒரு முழு படத்தை பார்த்து ஒரு திருப்தியோடு வெளில வர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் எடிட்டிங்குடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்மையாலுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளவு சூப்பராக வந்து பண்ணியிருக்கார். ஆனால் என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிற நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் வந்து ட்ராக் அடிக்கிற மாதிரி வந்து இடையில எல்லாம் ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த யோகி பாபு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ராக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. மற்றபடி சின்ன சின்ன குறைகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபோன் பேசுவார், பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டப்புன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்டு வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் மொத்தமாக பார்க்கையில் இந்த ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிறது இன்றைக்கி 2016க்கான ஒரு படம். அவ்வளவு மெச்சூரான, அவ்வளவு அழகான ஒரு மெசேஜ்களை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கன்வே பண்ணுகிற ஒரு படம் தான் இந்த ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அப்படின்னு போடும்போது வர கிளாப்ஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதியோட வளர்ச்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவு, அதாவது நடிப்பு அப்படிங்கிறது என்ன நடிப்பு, நான் அப்படியே நிற்கிறேன் கேமரா முன்னாடி அப்படின்ட்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு நடிப்பு. அதை வந்து மக்கள் அவ்வளவு ரசிக்கிறாங்க. ஒரு ஆக்டராக, ஒரு மனிதனாக விஜய் சேதுபதி அடுத்த லெவல் போயிட்டார் அப்படிங்கிறது ஆண்டவன் கட்டளை பார்த்தா தெரியுது. இனி வரும் எல்லாமே அவருக்கு வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்தில் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவரையும் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்த்தியே ஆகணும் அந்த ப்ரொடியூசரை. ஏன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குவார். அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு புதுமையான முயற்சிக்கு வந்து கை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் இண்டஸ்ட்ரிக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த தலைமுறைக்கு, இல்லை இன்னும் இப்போ எடுக்கும் டைரக்டர்களுக்கெல்லாம் வந்து இந்த படம், இந்த தயாரிப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ரெகுலராக கமர்ஷியலாக அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. புதுமையாக சொன்னாலும் மக்கள் வந்து பேராதரவு தருவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவன் கட்டளை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த ஆண்டவன் கட்டளைக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 3.5 தருவேன். அவ்வளவு நிதானமான நீட்டான ஒரு படம். தைரியமாக போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஆண்டவன் கட்டளைக்கு என்னுடைய சினிபி மார்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் போய் ரேட் பண்ணுங்கள். என்னுடைய விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டுகள் இருந்தால் தெரிவிங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.